நினைவுகள்னு சொல்கிறத விட இப்போ பர்சனலாக எங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம்னு சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு காலேஜில் என்ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு அவர் கையில் தான் வந்து ப்ரைஸ் வாங்கணும். எப்படி சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு ஆள் மாதிரி தான் இருந்திருக்காரு. ஏன்னா டிவி பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு சமுதாயம் தான். நாம் வந்து டிவி இன்ஸ்பிரேஷன், நம்ம டிவியில் அது இது இந்த மாதிரி அவரோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து அவர் எப்படி பண்ணுறாரு அது மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் இன்றைக்கி இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கோம். ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் எங்களுக்கு இந்த லைனில் வரத்துக்கு. அதனால் எனக்கு அவரை இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க சொல்லும் போதும் ரொம்ப நிறைய விஷயம் அவர் பண்ண விஷயங்கள், அவர் பண்ண நகைச்சுவை பண்ண எவ்வளோ பேர் சிரிக்க வச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பர்சனலாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் அவர் இன்ஸ்பயராக இருந்திருப்பாங்க. இப்போ அது மாதிரி இருக்கிறது ரொம்ப எனக்கு பர்சனலாக நான் பழக்கம் இல்லை. எனக்கு அவருக்கு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி தான் எனக்கு அந்த ரோபோ சங்கர் அவருடைய மறைவு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு, இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாருங்கிறது தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். முதலாக அவர் சினிமாவில் நடித்தது தீபாவளி படம், எழில் சார் படம். அது என் கூட தான் ஃபஸ்ட் டைம் சினிமாவில் அவர் நடித்தார். அதே மாதிரி முதலாக எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் சொல்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு வையாபுரனை 2000 ரூபா கொடுத்தாரு ப்ரோக்ராம் சொல்லி அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட் டைம், அதாவது நம்ம மேடையில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நிறைய இடத்துல சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த டைமில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நானும் ரோபோ சங்கர் சாரும் நிறைய இடங்களில் மீட் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடித்து 2 படம். நம்ம அஜித் சாரோட விஸ்வாசம் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெளிவராத படம், அதுக்கு நான் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர், ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். ஆனால் அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் தெரியாத சில விஷயம். போன மாதம் விஜய் டிவியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லேட் நைட் ஆகிடுச்சு. அக்காவும் ரோபோ சங்கர் அவரும் தான் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணாங்க. என் வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். அப்போ வந்து நான் கேட்டேன், சார் கமல் சார் கூட நீங்கள் எந்த படமும் நடிச்சது இல்லையே, ஆனால் அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் சார், இது மாதிரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது இல்லையேன்னு கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுலேருந்து அவ்வளோ விஷயம் சொன்னார். கமல் சாரோட எவ்வளோ தீவிரமான ஒரு ரசிகர், வெறியர் அப்படிங்கிறத சொன்னார். அப்பாங்கிறத தவிர அவர் வாயிலேருந்து வேறு எந்த வார்த்தையுமே வரல. அப்படி கமல் சாருக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவ்வளோ ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படி ஒரு சைடு வந்து ரோபோ சங்கர் சாருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பாலாபிஷேகம், எத்தனை கட் அவுட், எத்தனை விஷயங்கள். அப்படி ஒரு கால் பண்ணால் போதும், அப்பா உடனே வருவார், என்கிட்ட பேசுவார் அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக பேசின ரோபோ சங்கர் சாரை இப்போ தான் நான் சமீபமாக பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு அவங்க குடும்பத்தில் இதை தாங்கவே முடியாத ஒரு நபர்னா அவங்க மனைவி தான். ஏன்னா எங்கே போனாலும் அவங்க கூடவே இருப்பாங்க, கூடவே வருவாங்க. அவரை ஒரு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாம போது அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடை வந்து அவங்களும் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி அவருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாத அளவுக்கு பார்த்துட்டாங்க. இப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. கடுமையான உழைப்பாடு, தன்னை வருத்தி ஒரு கலைஞன் வந்து ஸ்டேஜில் அவ்வளோ திறமையாக பண்ணார். அவ்வளோ திறமையாக ஒவ்வொருடைய அசைவும் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவ்வளோ அசைவு பண்ணி எல்லாரையும் வந்து அதான் மகிழ வச்சு எல்லாரையும் ரொம்ப வியக்க வச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு திறமையான ஒரு கலைஞர்.
நான்லாம் பல நாள் இவருக்காக நான் கடவுளெல்லாம் ரொம்ப வேண்டியிருக்கேன். இப்படி ஒரு திறமையான ஒரு கலைஞன் நம்ம ரோபோ சங்கர் இப்படி ஸ்டேஜிலே இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கேன். இவருக்கு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன், இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், திரைப்படத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி வேண்டிகிட்டு இருக்கும்போது சிறு சிறு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தனுஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய மாரி படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அது மூலிமா நல்ல பிரபலமானார். அப்புறம் டைரக்டர் எழில் சார் மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்தாரு. அதை வச்சு நல்ல டேக்கப் ஆகி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அவர் ஃபேமிலியோட நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதெல்லாம் நான் கேள்விப்பட்டு பேரானந்த மகிழ்ச்சி அடைஞ்ச முதல் நான். ஏன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எனக்கு நண்பர், நிறைய டைம் நான் பேசியிருக்கேன். ஆனால் அவர் செய்தியை கேட்டு மனம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். திரையுலக கலைஞர்களே, தயவு செய்து ஹெல்த்தை பார்த்துங்க. அவருக்கு அவங்க குடும்ப அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன அக்டோபர் நவம்பரில் வந்து குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த குணா படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தியேட்டரில் ஃபுல்லாக அப்படி கத்துனாரு. நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் குக்குத் கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்தை தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அதை நல்லவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த் வந்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் அவர். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அமைச்சிட்டு ஒரு ½ ஹவர் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்களா, இது விஜயகாந்த் சார் எப்படி எடுத்தீங்களா அப்படி எடுத்தீங்களான்னு சொல்லிகிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது.